கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவே நம் வழக்கறிஞர். 1 யோவான் 2 அதிகாரம் 1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதியும் நீதிபரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினபடியினால் நம்முடைய சார்பில் அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் வழியாக நாம் பிதாவாகிய தேவனிடம் வந்திருக்கிறோம். நம் சார்பில் அவர் ஏறெடுக்கிற பரிந்து மன்றாட்டுகளின் இனிமையான அந்த நறுமணத்தை நாம் உணர்கிறோம். நாம் தொடர்வும் ஜெபத்தை விடாமல் நீங்கள் தொடர்ந்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நமக்காக வழக்காடுகிறவராக அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவை தங்களுக்காக வழக்காடுகிறவராக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கையை வாழ்வார்கள். சில நேரங்களில் நாம் பாவம் செய்கிறோம். பிதாவாகிய தேவனோடு நமக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியம் முறிந்து போகும்படியாக நாம் இடம் கொடுக்கிறோம். நாம் புதுப்பிக்கப்படாத மனமும் சாத்தானுடைய உபத்திரமும் இதற்கு காரணங்களா இருக்கிறது. இன்னைக்கு அநேக கோர்ட்டு கேசுகள், அநேக பிரச்சனைகள், அநேக பைனான்ஸ் ப்ராப்ளங்கள், அநேக வியாதிகள், தீராத வியாதிகள், மரண உபாதிகள், கட்டுகள், இவைகள் எல்லாமே நாம் செய்த பாவத்தின் காரணமாக பிசாசானவன் நடுவில் ஒரு தடைச்சுவராக வந்து நிற்கிறார். உங்களை வெற்றி எடுக்க கூடாதபடி, எந்த காரியத்தினாலும் ஜெயம் எடுக்க கூடாதபடி பிசாசு நடுவில் ஒரு அரணான ஒரு தடுப்பான ஒரு சுவராக வந்து நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் போது அநேக பிள்ளைகள் தேவனுடைய அநேக பிள்ளைகள் தன் பிதாவாகி தேவனோடு ஐக்கியத்தை தன் பாவத்தினால் முறித்துக் கொள்கிற போது அவன் குற்ற உணர்வின் கீழ் வாழ வேண்டியதா இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவனுக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் ஒருவர் இல்லை என்றால் அவனுடைய நிலை பரிதாபமானதாக தான் இருக்கும். ஒருவேளை கடனில் மூழ்கி போய்விடுவீர்கள், வீடு ஜப்தியாகும், கோர்ட்டு கேசுகள் ஜெயம் எடுக்க முடியாதபடி நீங்கள் சம்பாத்திய பணங்கள் எல்லாம் உலகப்புறமான வழக்கறிஞர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்து 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 நீங்கள் அதனால் உங்களுடைய பணத்தை எல்லாம் இழந்து கொண்டிருப்பீர்கள். இல்லை என்றால் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் தீராத வியாதி வந்து அந்த வியாதி பலவீனம் போராட்டத்தில் இருந்து உங்கள் பணங்கள் எல்லாம் விரயமாகி நீங்கள் மரண உபாதி கட்டுகளை கட்டப்பட்டு கணவருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக பாதியிலே அற்ப ஆயுசிலே மரித்து போய்விடுவீர்கள், ஆக்சிடென்டில் மரித்து போய்விடுவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடாததுனால்தான் பிசாசு உங்களுக்கு நடுவில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பிசாசினால் குற்றம் சாட்டப்பட்டு நமக்காக அவர் வழக்காடுகிறார் என்று சொல்லி நீங்க பிசாசினால் குற்றம் சாட்டப்படும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக வழக்காடுகிறார். இயேசு சிலுவில் சிந்த ரத்தத்தை முன்வைத்து அவர் நம் பட்சத்தில் நின்று நமக்காக வழக்காடுகிறார். அவர் மூலம் நமக்கு உண்டாயிருக்கிற நீதியை நியாயத்தை முன்வைத்து அவர் நமக்காக வழக்காடுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசு எப்பொழுது நமக்காக தேவனுடைய வலது பாசை வீட்டுகிறார், நமக்கு உதவி செய்ய நமக்காக பரிந்து மன்றாடும்படி அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தையும் அவர் சிந்த ரத்தத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் நமக்காக தேவனுக்கு முன்பாக அவர் வைத்து, நான் என் மகளுக்காக என் மகனுக்காக ரத்தம் சிந்தின பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் செய்த தவறு மன்னிக்கப்படட்டும், அவனுக்காக நான் வழக்காடுகிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் இயேசுவே நமக்காக இன்றைக்கு வழக்கறிஞராய் நிற்பார். முதலில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். அதுதான் என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். நீங்கள் பாவம் செய்யாதவடைவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீ பாவம் செய்வே ஆனால் உனக்காக தான் பரிந்து பேசுகிறார். நீ பாவம் செஞ்சுட்டு ஓடி போயிடாத. பாவம் செஞ்சு ஏசப்பட்டு போக முடியல, பாவம் செஞ்சுட்டே கர்த்தருடைய பந்தியில் அனிதனம் பங்கு கொள்ள முடியல என்று சொல்லி ஓடி போகாத. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உனக்காக வழக்கறிஞராக இருக்கிறேன். இன்னைக்கு பாவம் செய்தியா, இன்னைக்கு என்கிட்ட மனரம்யமாக ஒப்புரவாக என்னட்டு அறிக்கையிடு. உன்னோட எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதை நான் உனக்கு மீட்டு தருவேன், உன்னை விடுவிப்பேன், உனக்காக நான் வழக்காடுவேன். சத்ரு உனக்கு விரோதமா நின்னானா நான் அவனை ஜெயம் எடுக்க கூடாது, நான் உனக்கு ஜெயம் எடுத்து கொடுப்பேன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய ரத்தம் நம் சார்பில் இன்றைக்கு வழக்கறிஞராக நின்று பரிந்து பேசுகிறது. காரியத்தை அவர் ஜெயமா எடுத்து உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் சார்பில் உங்களுக்கு வழக்கறிஞர் இன்னைக்கு உங்களோடு வருகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை யாருக்காக கர்த்தர் அனுப்ப சொன்னாரோ அது அவருக்காக வந்து தீவிரித்து வந்து இந்த வார்த்தை வெறுமை அவர் அதோடைய நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.